இதெல்லாம் முடிஞ்சிட்டு இந்த ஸ்டான்லி என்ன பண்ணாராம், அவரு தொடர்ந்து ஆழ ஆரம்பிச்சாராம். அவருக்கு ஒரு பெரிய வித்தியாசம் ஒன்றும் தெரியல. நம்மகிட்ட இந்த ஆடு போயிடுச்சு, இனிமேல் இந்த பாலை குடிக்க முடியாதுன்னு யோசிச்சுட்டு இது பண்ணானுமா. இந்த கம்பை எடுத்துன்னு போகும்பொழுது ஒவ்வொரு கிராமத்துக்குள்ள நுழையும் போது, ஒவ்வொரு எல்லைக்குள்ள நுழையும் பொழுது எல்லாரும் அவருக்கு முன்னாடி வந்து மண்டிட்டு பணிகிறாங்களாம். இவருக்கு ஒரே ஆச்சரியம் ஆயிடுச்சான். என்னங்க அது, இவ்வளவு நாள் நான் போன ஒன்றும் நடக்கல, இந்த கம்பை பிடிச்சுன்னு போறேன், இந்த மாதிரி ஒரு மரியாதை நமக்கு கிடைக்குது, இந்த மாதிரி ஒரு பயபக்தி நம்ம மேல வச்சிருக்காங்களே, என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த உதவியாளர்கிட்ட கேட்கும்போது, அந்த இனத்தலைவன் அவன்கிட்ட இருந்த கம்பை கொடுத்துக்கிறான். இந்த கம்பை பார்த்த உடனே அவர் ஞாபகம் வருது எல்லாருக்குமே. நீங்க வந்து அவருடைய பிளட் பிரதர்ன்றது தெரியுது, அதனாலதான் எல்லாரும் உங்களை வந்து வணங்குறாங்க. இனிமேல் உங்களோட பொருள் ஒண்ணு கூட திருட போவாது அப்படின்னு சொல்லி சொன்னாராம் பாருங்க. அன்னைக்குல இருந்து பாத்தீங்கன்னா அந்த உடன்படிக்கை பண்ண அன்னியோட அவர்கிட்ட இருந்து எந்த பொருளும் திருடு போலையா. அவர் ஆடுகள்லாம் நல்லா பாதுகாப்பா இருந்ததான், அவருடைய மிருக ஜீவன்லாம் நல்லா இருந்தது. அவர்கிட்ட இந்த பொருள் ஒண்ணு கூட திருடு போவே இல்லையா. ஏன்னா திருடுனா கொன்னுடுவாங்க, அவ்வளவுதான். ஏன்னா இவரு பின்னாடி வந்து அவ்வளவு பெரிய ஒரு பலம் வாய்ந்த ஒருத்தர் இருக்கிறாரு அப்படிங்கிற அதனால அவருக்கு ஒண்ணுமே திருட போலையா. எவ்வளவு ஒரு அற்புதமான ஒண்ணு பாருங்க. நமக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கிறாருங்க. நமக்காக ரத்தம் சிந்தின தேவன் ஒருவர் இருக்கார், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நம்முடைய பிளட் பிரதரா இருக்கிறாரு. நம்மளை யாரும் அவ்வளவு லிஸ்ட்ல தொற்ற முடியாது, நம்மளை யாரும் அவ்வளவு லிஸ்ட்ல ஒன்றும் பண்ணிடவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதமான ஒரு ஆண்டவர் நம்ம பின்னாடி இருக்கிறார்.